என் கணவர் நான் சொல்றதையும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அல்லது என் மனைவிக்கு நான் என்ன செஞ்சாலும் அதுல குறை சொல்லாம இருக்கவே முடியாது. திருமண வாழ்க்கையில நம்மள பலரும் அடிக்கடி கேட்கிற அல்லது நமக்குள்ள சொல்லிக்கொள்ற ஒரு மிக சாதாரணமான குற்றச்சாட்டு தான் இது. பல நேரங்கள்ல இந்த ஒரு சின்ன விரக்தி தான் பெரிய சண்டைகளுக்கும் பிரிவுகளுக்கும் ஆரம்ப புள்ளியாக அமைய போகுது. நாம் இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மனநிலைக்கு பின்னால் இருக்க உளவியல் என்ன, அதை எப்படி கையாளலாம் சம்பந்தமா தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றச்சாட்டுகள் வைக்கக்குள்ள சில நேரங்கள்ல நமக்கு என்ன தோணும்னு சொன்னா, நம்மளோட வாழ்க்கை துணைக்கு நம்மட மேல அன்பு இல்லையோ அல்லது சரியான புரிதல் இல்லையோ என்றெல்லாம் தோன்றும். ஆனா உண்மையா இருவருக்குள்ளேயும் இருக்க ஆழமான உளவியல் வேறுபாடுகள் தான் இந்த நிலைமைக்கு காரணம். ஆமா, ஆரோக்கியமான திருமண வாழ்க்கையில் அடித்தளம் என்னன்னு சொல்லி பார்த்தா உளவியல் புரிதலும் முறையான தொடர்பாடலும் தான். ஏன் இந்த தொடர்பாடல் இடைவெளி, அந்த கம்யூனிகேஷன் கேப் ஏற்படுது? உளவியல்ல இதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் சொல்றாங்க. முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா, காதல் மொழி வேறுபடுகிறது. டாக்டர் கேரி செம்பன் ஒரு அற்புதமான கருத்தை தெரிவிச்சிருக்கார். மனிதர்களுக்கு 5 வகையான காதல் மொழிகள் உண்டுன்னு சொல்லி. சிலருக்கு அன்பான வார்த்தைகள் பிடிக்கும், சிலருக்கு ஒன்றாக சேர்ந்து நேரத்தை செலவிடுவது பிடிக்கும், ஒரு சிலருக்கு கிஃப்ட்ஸ் பரிசுகள் கொடுத்து கொள்றது பிடிக்கும், ஒரு சிலர்களுக்கு செயல்கள் மூலம் உதவும் குணம் பிடிக்கும், சிலருக்கு பிசிக்கல் டச் பிடிக்கும். உதாரணமாக, ஒரு மனைவி தன் கணவர் தன்னோட அமர்ந்து பேசணும், குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்க. ஆனா கணவரோ அவளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கிறது, அன்பு, அதுதான் அன்பின் வடிவம் என்று நினைக்க. இங்க இருவரும் என்ன செய்யறாங்க, அன்பு செலுத்துறாங்க, ஆனால் மொழிகள் வேறாக இருக்குது. சோ அவங்க என்ன நேசிக்கவில்லை, புரிஞ்சு கொள்ற இல்லைன்ற ஏமாற்றம் என்ன செய்யுது, இப்படியான சந்தர்ப்பங்கள்ல ஏற்படுது. இறுதியில அதுதான் மிச்சமுமா இருக்குது. அடுத்த 2வது விஷயம், நம்மளோட வளர்ப்பு முறையில தாக்கம். இப்ப நாம எப்படி பேசுறோம், நம்ம எப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறோம் என்பதை தீர்மானிக்கிறது நம்ம வளர்ந்த சூழல். ஒரு முக்கிய காரணி அது. ஒருத்தர் உணர்ச்சிகளை ஓப்பனா பேசும் குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாம், இன்னொருத்தர் அந்த கோபத்தையோ வருத்தத்தையோ மௌனமாக கடந்து போற ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாம். திருமணத்துக்கு பிறகு இந்த 2 வேறு வளர்ப்பு முறைகளும் மோதிக்கொள்ளும் போது நாங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுது. அடுத்த 3வது விஷயம் என்னன்னு சொன்னா, ஆய்வுகளின்படி ஆண்கள் பொதுவாக ஒரு பிரச்சனை என்று வந்தா அதுக்கு உடனே தீர்வு காண முயலுவாங்க, அதாவது சொல்யூஷன் ஓரியன்டா இருப்பாங்களாம். ஆனா பெண்கள் என்ன செய்வாங்களா, அந்த நேரத்துல தங்களோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும், அதாவது எமோஷனல் வெலிடேஷனுக்கு அந்த விஷயத்தை யாராவது கேட்கணும் என்று விரும்புவாங்களாம். சோ தீர்வு சொல்ல நினைக்கும் கணவனுக்கும் உணர்வுகளை தேடும் மனைவிக்கும் இடையே தான் இங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா முரண்பாடு வடிக்குது. திருமண உறவுகள் குறித்து 40 ஆண்டுகளுக்கு மேல ஆராய்ச்சி செய்த உலக புகழ்பெற்ற உளவியலாளர் டாக்டர் ஜான் காட்மேன் ஒரு முக்கியமான உண்மையை உலகுக்கு சொல்றார். அது என்னன்னு சொன்னா, ஒரு தம்பதியினர் சண்டையிடுறாங்கன்னு சொன்னா அந்த உறவு முறிந்து விடாதான். ஆனா அந்த சண்டையின் போது அவர்கள் பயன்படுத்துற வார்த்தைகள், உடல் மொழிகள் வந்துகிட்டு அந்த உறவை தீர்மானிக்குது. சோ சண்டை பிடிக்கக்குள்ள நாம என்ன பேசுறோம், என்ன சொல்றோம், மத்தாக்களை என்ன காயப்படுத்துறோம்ன்றதுல நாம மிச்சம் கவனமாவும் கண்ணியமாவும், அதாவது கண்ணியமான முறையில நடந்து கொள்ளணும். ஏனென்றா அதுக்கு பிறகுதான் அங்க அந்த பிரச்சனையை சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது சண்டையின் போது என்ன செய்யறா, அவங்களோட குணாதிசயங்களை குத்தி காட்டுறது, அடுத்தது தவறுகளை பிள்ளை செஞ்சிட்டோம்னா அதை சிலருக்கு ஒப்புக்கொள்ள இல்லாது அவங்க என்ன செய்வாங்கன்னா சாப்புக்கு போக்கு சொல்லி கொண்டிருப்பாங்க. மற்றது நம்மளோட லைஃப் பார்ட்னரை அடிக்கடி தாழ்வா பேசுறது, இல்லாட்டி என்ன செய்யற முற்று முழுதாக பேசாம முகத்தை திருப்பி கொண்டு போறது. இங்கே இது இப்படியான விஷயங்கள் கண்டினியூஸா நடக்கக்குள்ள என்ன செய்யும், காலப்போக்கில் அந்த புரிதல் என்ற விஷயம் மறைந்து அந்த பிரிவுக்குரிய அடிப்படைகள் அந்த விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும். இப்படியான சவால்களை நாம் எப்படி கையாள்றது, உளவியல் ரீதியாக இது எப்படி சரிப்படுத்தி கொள்றோன்னு சொன்னா, நாம முதலாவது பேசக்குள்ள, நம்ம கணவன் பேசக்குள்ள அடுத்து நாம என்ன பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோட அந்த விஷயத்தை கேட்காம அவங்களோட இடத்துல நின்று அவங்களோட பக்க நியாயத்தை புரிஞ்சு கொள்ற நோக்கத்தோட அந்த விஷயத்தை கேட்கணும். அடுத்தது நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. நீ எப்பவுமே இப்படித்தான் என்ன ரெஸ்பெக்ட் பண்றல அண்ட் நீங்க குற்றம் சாட்டாம நீங்க அப்படி பேசக்குள்ள எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு என்று நம்மளோட உணர்வை நான் என்று ஆரம்பித்து சொல்ல பழகுங்க. இது என்ன செய்யும்னு சொன்னா, உங்களோட துணையை தற்காப்பு நிலைக்கு கொண்டு செல்லாம உங்களோட பக்கம் நியாயத்தை சிந்திக்க வைக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் தான், உங்களோட துணையிட காதல் மொழியை கண்டறியணும். உங்களோட துணைக்கு எந்த வழியில அன்பு செலுத்தினா பிடிக்கும் என்று சொல்லதை புரிஞ்சு கொண்டு அந்த மொழியில அவட அன்பு செலுத்துங்க. அதோட உங்களோட விஷயத்தையும் ஓப்பனா ஷேர் பண்ணுங்க. உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது அவங்களோட கருத்து சில நேரங்களில் தவறா இருக்கும்.
ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த விஷயம் எனக்கு புரியுதுன்னு சொல்லி முதல்ல அந்த அவங்களோட உணர்வுகளை அங்கீகரிங்க. அதுக்கு பிறகு நிதானமாக அவங்களோட தரப்பு விஷயங்களை நீங்கள் விளக்கலாம். இறுதியாக ஒரு விஷயம், திருமணம் என்று சொல்றது 2 வேற உலகங்கள், 2 வேற மனங்கள் இணையும் ஒரு அழகான பயணம். அங்கே கருத்து வேறுபாடு வர்றது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் தொடர்பாடல் என்ற பாலம் வலுவாக இருக்கும் வரைதான் எந்த ஒரு புயலையும் அந்த உறவு தாங்கி நிற்கும். ஸோ புரிந்து ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சிக்கு தான் அன்பின் ஆகப்பெரிய வடிவம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணி, இந்த விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி, கட்டாயம் உங்களுக்குள்ள திருமண வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் சரிப்படுத்தி கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன், பட் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற டைமில் ஒரு ஃபேமிலி கவுன்சிலரையோ ஒரு உளவியல் உதவியோ நாடி நீங்கள் சில விஷயங்களை சரிப்படுத்தி கொள்ளலாம். பிரிவுன்றது எல்லா விஷயத்துக்கும் உண்மையிலே ஒரு தீர்வும் இல்லை. நன்றி.